ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நிஃப்டி நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லெவல்ஸில் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ரீமியம் டிகே வந்து இருந்தது. ஸோ நமக்கு மார்க்கெட் மேலே போனாலுமே நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஏறல கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம், இல்லாட்டி ப்ரீமியம் வந்து பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க, பெரிய அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்து புக் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி. ஸோ நம்ம எக்ஸ்பைரி டேட்டில் ட்ரேட் பண்ணுறதோட நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஆஸ் பர் எஸ்டர்டே க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம 25,500 அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம்மாக வந்து எடுத்திருந்தோம். ஸோ ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம ஐடிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்காக ஐடிஎம் வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 25,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ இதோட லெவல்ஸ் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிஜெக்ஷன் வைக்குது. ஈவன் நமக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோவும் வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட் என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees S1 அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து புட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உடனே நம்ம கால் ஆப்ஷன் போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யோசிக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தி மணி எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணி. ஓகேங்களா? ஏடிஎம்ல நமக்கு ஏன் நம்ம வந்து நெக்ஸ்ட் கால் என்ட்ரி வந்து போகலை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்தி மணி வந்து பார்த்தீங்கன்னா R1ல இருந்து R2 போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? R1க்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா R2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வீக்லி ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு R1 பிரேக் பண்ணிச்சுன்னா R2 வந்து போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தி மணியில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. பெரிய மொமெண்டம் வந்து இல்லை. நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி மார்ஜின் பே பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போமா அப்படின்னா இட்ஸ் எ கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யாருமே பணம் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டீங்க அஸ் ஏ ஆப்ஷன் பையரா. ஓகே? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏடிஎம் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஏன் கொடுக்கல, மொமெண்டம் தரல அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கிளியராக வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் ஓகே மார்க்கெட் க்ளோஸ் ஆனது, அதாவது வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது. இந்த இடத்துல ஸ்பாட் கிடையாது. ஓகேங்களா? வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 25,580 வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 rupees அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 80 rupeesக்கு மேலே இருந்தால் மட்டும்தான், அதாவது ஏடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஏடிஎம் பேஸ் பண்ணி அரைவ் பண்ணுறது. அப்போ ஏடிஎம் கால் வந்து உங்களுக்கு இந்த 80 rupeesக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் பை சைடில் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து வீக்காக தான் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நமக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கால் வந்து வீக்காக இருந்தது. ஸோ தட் நம்ம வந்து புட் என்ட்ரி வந்து போனோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏடிஎம் வந்து எடுத்துப்போம். ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நம்ம ஏன் புட் என்ட்ரி வந்து எடுத்தோம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 580 வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம 80 rupees அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த 80 rupeesக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் 5 மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வச்சிருக்குது. R1ல ரிஜெக்ஷன் வச்சிருக்குது. ஈவன் நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோவும் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து என்ட்ரி எடுத்துருந்தோம். ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஏடிஎம் கால் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இந்த ஏடிஎம் கால் ஆப்ஷன் நமக்கு வந்து 80 rupees பிலோ இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். எஸ், பிலோ வந்து இருக்குது. அப்போ இது வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தது, ஸ்டாப் லாஸ் அடிச்சது. உடனே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்ச உடனே
நம்ம கால் ஆப்ஷன் போயிடலாமா அப்படின்னா, இன்னைக்கு கால் ஆப்ஷனோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 80 அபோவ் தான். அப்போ 80 அபோவ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்க முடியும்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ 20 பாயிண்ட் கவர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நம்ம எடுத்தோம்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து மந்த் எண்ட் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். நம்ம சும்மா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஈவன் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அபவ் 80 வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன் கேப் டவுன் எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன் அப்படின்னா, அது வந்து ஸ்பாட்டுக்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் உள்ள ஒரு டீவியேஷன்ஸை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டிங்ஸ்ல வந்து 18th நம்ம கரண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு மெயினாக நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்ல நம்ம பண்ண மாட்டோம். நம்ம அப்படியும் கரண்ட் வீக்ல பண்ணாலுமே நெக்ஸ்ட் வீக் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 18th எக்ஸ்பைரி. இப்போ ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்கிறது எங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்பாட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 25,574. ஸோ இது வந்து நம்ம ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா 25,600 வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி 600 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்னென்ன லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,469 அப்படிங்கிறது S1 வந்து இருக்குது. S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,405 அப்படிங்கிறது S2 வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த லெவல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். எது ஸ்பாட் கிடையாது, வீக்லி ஃபியூச்சர் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,792 அப்படிங்கிறது R1 வந்து இருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,839 அப்படிங்கிறது R2 வந்து இருக்கு. ஓகேங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் 25,661 அப்படிங்கிறது சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெவல்ஸ்ல நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணியை வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்தி மணி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்தி மணி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டார்கெட்டுக்காக. இப்போ இந்தி மணியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தி மணி வந்து பார்த்தீங்கன்னா 25,600 அப்படிங்கிறது ஏடிஎம் அப்படின்னா, இப்போ இதோட ஐடிஎம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தி மணி கால் அண்ட் இந்தி மணி புட்டு 25,500 கால் ஆப்ஷனையும் 25,700 புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு இதோட லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட லெவல்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்மளோட சார்ட்ல வந்து 25,500 இந்தி மணி காலும் 25,700 இந்தி மணி புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 161 அப்படிங்கிறது இருக்கும். சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 117 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கால் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும், புட் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும். பட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனுக்கு வேரியேஷன் ஆகும், புட் ஆப்ஷனுக்கு வேரியேஷன் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 240 அப்படிங்கிறது உங்களுக்கு R1 வந்து இருக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 292 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் லெவல். இப்போ இந்த இந்தி மணி கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 பிலோ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 231 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 294 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்சாக வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க முடியாது. இப்போ இந்த இந்தி மணி வந்து பார்த்தீங்கன்னா 254ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணி புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 176ல வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லாட் நீங்கள் பை பண்ணணும்னாவே நீங்கள் மோர் தென் 10,000க்கு மேலே வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஏடிஎம்ல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து டார்கெட்டுக்காக வச்சுக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் ஸோ நமக்கு நெக்ஸ்ட் செகண்ட் டார்கெட்டாக வந்து போகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டார்கெட்டுக்காக வச்சுக்கிட்டு நம்ம ஏடிஎம்ல வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஏடிஎம் ப்ரைஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸில் வந்து
நெக்ஸ்ட் வீக்குக்கான கான்ட்ராக்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். 25,600 கொடுத்துறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 25,600 கால் அண்ட் புட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து 25,500ல ஓப்பன் ஆயிட்டு அல்லது ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து க்ளோசிங் வந்து 25,500ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது வீக்லி ஃபியூச்சர் வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸா வந்து இருக்கும். இந்த இடத்துல இன்னைக்கு க்ளோசிங் வச்சு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நாளைக்கு ஓப்பனிங்ல கேப் டவுன் ஆயிட்டு அது வந்து என்ன வேல்யூ வந்து கிரியேட் ஆகுதோ ஸோ அதை நீங்க வந்து ஏடிஎம்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூஸும் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு க்ளோசிங் பேஸ் பண்ணி 600 எடுத்துக்கிறேன். இன்கேஸ் சப்போஸ் இது வந்து ஃபிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட் அங்கேயே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவே வந்து 500ல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து லெவல்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 600 கால் ஆப்ஷனையும் 600 புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா 25,600 ஏடிஎம் புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,600 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல 25,600 கால். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட் நியர் வந்து 25,600ல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ஏடிஎம்மா இதே கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுவே வந்து கேப் டவுன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் வந்து 25,500ல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. இதுவே வந்து ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லெவல்ஸ் வந்து சேம் லெவல்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இதோட லெவல்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து ஐடிஎம்மோட டார்கெட். ஓகேங்களா? ஐடிஎம் அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல 25,500 18th கான்ட்ராக்ட் 500 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 500ஓட தான் நமக்கு இந்த R1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 240 அப்படிங்கிறது ஒரு மைனர் லெவல் வந்து இருக்குது. ஸோ இது கீழேயும் வந்து இருக்கணும். ஓகேங்களா? 240 அப்படிங்கிறது ஒரு மைனர் லெவலாக இருக்கு. இது கீழேயும் வந்து இருக்கணும் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 25,661 வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 161 அப்படிங்கிறது சிந்தடிக் ஃபியூச்சராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நாளைக்கு வந்து இது வந்து சப்போர்ட் வேற, சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வேற. நாளைக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த சப்போர்ட்டோட நமக்கு இன்னும் ஒரு 10 பாயிண்ட் கூட குறைச்சலா கூட வரலாம். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாக்டா இதே பாயிண்ட் தான் வரணும்னு அப்படிங்கிறது இல்லை. சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே யார் இருக்கா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே செட்டில்மெண்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். பட் இன்ட்ராடேல ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் வந்து ஸ்லைட்டாக டிகேவும் ஆகலாம் அல்லது இன்க்ரீஸும் ஆகலாம். இது ரெண்டுத்துல எது வேணாலும் நடக்கலாம். பிகாஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து எலெக்ஷன் நடக்குது, போலிங் நடக்குது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14th வந்து ரிசல்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியாவிலே ஒரு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட் அன்னைக்கு இருக்கிற ப்ரீமியம், அதே மாதிரி ஈவெண்ட் டேஸில் இருக்கிற ப்ரீமியம் எல்லாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே யார் சஸ்டைன் ஆகுறா அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 161 அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஏடிஎம் கால், ஓகே, ஸோ ஏடிஎம் காலு அப்புறம் ஏடிஎம் புட்டு, ஸோ இது ரெண்டுத்துல யார் வந்து 161க்கு மேலே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறவங்க மொமெண்டம் கொடுக்கும். இதுக்கு மேலே இருக்கும்போது 161 நமக்கு டைரக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுமா அப்படின்னா அது கிடையாது. நம்ம அதனால தான் இந்த இடத்துல வந்து ஐடிஎம் வந்து ரெஃபர் பண்றது. ஸோ ஒன்ஸ் வந்து ஐடிஎம் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏடிஎம் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஏடிஎம்மும் வந்து டார்கெட் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா?
ஏன் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம்ல இருக்கும். ஸோ ஐடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இருக்கும். ஓகேங்களா? ஓடிஎம் பொறுத்த வரைக்கும் ஐடிஎம்ல இருக்கிற டைம் வேல்யூ தான் ஓடிஎம்க்கு வந்து டைம் வேல்யூவாக இருக்கும். ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டைம் வேல்யூ வந்து இருக்கும் ஏடிஎம்ல தான். ஸோ அதனால தான் இது வந்து ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதனால ஏடிஎம்மோட ப்ரைஸ் வந்து நமக்கு டார்கெட் போகணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஐடிஎம் நம்ம டார்கெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் வந்து டிஃப்ரென்ஸ் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கூட எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் 56. அப்புறமா செகண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ கிரியேட் ஆகிருக்குது 50 இந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல க்ளோசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட் கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஈவெண்ட் அதாவது எலெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் வந்து பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். செல் சைடு தான் ரொம்ப ஒரு அக்ரெசிவாக வந்து இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இறங்குதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரிகவரி ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உண்டான மார்க்கெட்டோட அப்டேட்ஸு. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச், ஹேவ் ஏ நைஸ் டே.